தங்கச்சிங்க சுனில்குமாரி. என்ன குமாரி? தங்கச்சி சுனில்குமாரி. என் பேரு சுனிதா. சொல்லமா மாதா தேவா உங்களது திவ்யடைய பொற்பாதங்களை பாலால் கருணையானது பட்டாடையால் துடைத்து உங்கள் பொன்னான திருவடி பாதத்தை இந்த தேவையாகப்பட்டவள் அடிப்படைத்தேன் அகட்டும் கணவனாருடைய பாதத்தை படித்து வருகிறான். இந்த கண்ணன் சோதனை அடிய உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் என்னோடு சேர்ந்து அமராவதி பொன்னுலகத்தில் சேமமாக வாழ்ந்திருப்பாள். வாழ்ந்திருப்பாள் என்று சொன்னால் இந்த வையகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்து வருவேன். உண்மைதான். அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவியை ஆயிரம் ஆயிரம் தோழர்களை விட்டு என்னை அதிசீக்கிரமாக அழைத்து ஒரு சேரி என்ன காரணம் என்ன பண்ணவா? கண்ணு
காரணம் இல்லாமல் மனைவியாகி உன்னை அழைக்க மாட்டேன். உண்மைதான். நாளை பொழுது விழித்தால் என்னுடைய பாதத்தை வணங்குவதுதான் வழக்கம். ஆனால் இன்றைய தினத்துல இந்த தாலிபார்களை விட்டு நான் எதனால் வரவழைத்தேன்? யாரு விஷயம்? மாதத்தில் ஒரு முறை தேவதாவும் அனைவற்ற பேர்களும் தேவ சபை என்பது வழக்கம். அதனால நான் தேவர் சபைக்கு போக வேண்டும். அதனால் கட்டிய மனைவியாகி ஒரு வாய்வார்த்தை சொல்லி போகலாம் என்று அதிசீக்கிரமாக வரவழைத்தேன் கண்ணே. அப்படியா? ஆமா. ஆகட்டுங்க. பதனமாக அது எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலையா? அப்படியா? இல்லைங்க. சொன்னாலா இல்லையா? இல்லைங்க. எங்க போயிட்டாவ? அவ கிணத்துல விழுந்து போயிட்டாங்க. அதனால 30 கோடி தேவர்களும் 48 தேசங்களும் எங்களுக்கு கூட அந்தரவாசி அனைவற்ற பெயர்களும் தேவசபை வைப்பது வழக்கம். அதனால் இன்னைக்கு தேவசபைக்கு போக வேண்டும். அதனால் உன்னை வரவழைத்தேன் கண்ணே. அப்படியே ஆகட்டுங்க. இருந்தாலும் கட்டிய மனைவி அழைத்து ஒரு வாய் வார்த்தை கூறிவிட்டு தேவர் சபைக்கு போலான்னு வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் பதனமாக சென்று பாருங்கள். நான் அந்த இடத்தில் அரண்மனையில் வருவேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வரும் வரையும் நான் போய் அருவமனையில போய் உட்கார்றேன். அரண்மனையில போய் உட்கார்றேன். அப்படி சொல்லு. ஆமாங்க. அரண்மனையில் போய் ஓய்வு எடுத்துக்கொள். ஆகட்டுங்க. நான் தேவசபைக்கு சென்று ஓய்வா கண்ணாடி போட்டுக்கிட்ட துப்பிட்டியே ஜமுக்காலமா கண்ணு தாளு கட்டி என்ன ஆடித்தாளா தேவதேவன் அனைவற்ற பேர்களும் மாதத்தில் ஒரு முறை தேவலோகத்தில் தேவசபை என்பது வணக்கம். ஆமாங்க. அதனால எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும். எல்லாரும் வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படியும் ஆமாங்க. சண்டவா எள்ளுன்னா என்னையா நிக்கிறீங்க? ஆமாங்க. என்ன சமாச்சாரம்? அதனால எல்லா தேவரும் வரணும். தேவர் சபை வைக்கணும். அதற்கு வேண்டுமான ஏற்பாடு செய்யணும். மனுஷனா நீ திங்கிறியா பிரியாணி திங்கிறியா? பிரியாணி தின்னீங்களே நல்லா இருந்ததா கறி குழம்பு? பிரியாணி கறி குழம்பு போடுறாங்களா? இப்படி வந்துட்டேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னும் 2 வாரத்துக்கு அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். எங்க போனாலும் கிடைக்காது. அதனால் இப்ப எங்க போகணும்? மோட்டர் கடைக்கு. புத்தி மட்டும் போதா? கடைக்கெல்லாம் வர மாட்டாரு, வாங்கிட்டு வர. குடிகாரம் செத்தாவே நான் இளவுக்கு போக மாட்டேன். சரி, இப்ப எங்க போகணும்? வானுலகத்துல தேவரெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து
தேவர் சபை வைக்கணும். சரிங்க. எல்லா தேவருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. அழைப்பா. அழைப்பு கொடுத்தாச்சு. ஆமா. தேவர்கள் அனைவரும் வரட்டும். தேவர் சபை வைக்க வேண்டும். சரி. நன்மை தீமை அறிய வேண்டும். அதுக்கு வேண்டுமான ஏற்பாடுகள் அப்படியா? எல்லாம் இல்ல? பரவாயில்ல பார்க்கலாம். கடினமாகத்தானே தேவசபை கூடுவதற்காக தேவேந்திரன் செல்லும் சமயத்தில் இப்பொழுது திருலோக சஞ்சாரி நாரத முனிவர் வருகிறார்.